அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவாக நம்முடைய சகோதர சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் முஸ்லீமில் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், நாங்கள் லிங்கத்தை வழிபடுறோம், சிலைகளை வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்க. ஆனால் நீங்களும் அதானே செய்கிறீங்க. நீங்கள் மக்காவில் போய் அதாவது காபாவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கல்லை நீங்கள் தொட்டு முத்தமிடுறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் கல்லை வழிபடுறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த அன்பர்களுக்கு பதிலுரையாகத்தான் இந்த உரையில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, சகோதரர்களே, என்னன்னு சொன்னால், பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபாவை தவாபு செய்வாங்க. தவாபு செய்யும்போது காபாவுடைய மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கல், அதை முத்தமிடுவாங்க. அந்த கருப்பு கல்லுக்கு பேர் ஹஜ்ருல் அஸ்வத்து கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹஜ்ருல் அஸ்வத்து கல்லை முத்தமிடுவாங்க. முத்தமிடுறதான் செய்வாங்க ஒழிய அந்த கல்லை யாரும் வணங்க மாட்டாங்க. முஸ்லீம் யாரும் வணங்குறது கிடையாது. அதாவது ஒரு வணங்குதல்ங்கிறது எப்போ வரும்னு சொன்னால், கல் முன்னாடி நிற்கும்போது இந்த கல் என்னுடைய பிரார்த்தனை செவியேற்கும், எனக்குள்ள பிரச்சனை நீக்கும், எனக்கு நன்மையை கொடுக்கும், எனக்குள்ள தீமையை நீக்கும், நான் இந்த கல் கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணும், மரியாதை செய்யலைன்னா இது என்னை தண்டிக்கும், அப்படியெல்லாம் ஒரு மரியாதைகள் இந்த பயத்தோடு நின்றால் தான் அது வணக்கமாக ஆகும். ஒரு கல் முன்னாடி அப்படி ஒரு மரியாதையோடு நின்று செய்யக்கூடிய செயலுக்கு தான் அது வணக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரும் முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க யாரும் அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத்து கல்லை பார்க்குறது கிடையாது. அது சொர்க்கத்துலேருந்து ஒரு கல், அதை நாங்கள் முத்தமிடுறோம்னு சொல்லி தொட்டு முத்தமிடுறாங்க ஒழிய மற்றபடி அந்த கல்லுக்கு தெய்வீகத்தன்மையை பொதிச்சு அதை வணங்கக்கூடிய செயலை யாரும் செய்தது கிடையாது. ஏன்னா இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த ஒரு கலிமத்து தௌஹீதை கொண்டு தான் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர அது யாரும் இல்லை அப்படிங்கக்கூடிய இந்த கொள்கையில் நமக்கு இஸ்லாம் ஒருபோதும் காம்ப்ரமைசன் செய்யாது, சமரசமே கிடையாது, உறுதியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப அந்த காலகட்டத்துடைய அழைப்பு என்னென்னு சொன்னால், மக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் படைப்புகளை வழிபடாதீங்க, படைச்ச இறைவன் அல்லாஹ் ஒருத்தனை வழிபடுங்க. இதுதான் அவங்களுடைய அழைப்பு பணியாக இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி அடைஞ்சு அவங்க மக்காவுக்கு வரும்போது, மக்காவுடைய காபத்துல்லாவை சுற்றி அந்த இறைவனுக்கு இணைக்கக்கூடிய மக்கள் காபத்துல்லா சுற்றி சிலைகளை வச்சு வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அந்த சிலைகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகற்றி விட்டு தான் அதாவது அந்த காபத்துல்லாவுடைய சிலைகள், அந்த காபத்துல்லா சுற்றி வச்சுருக்க சிலைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்களான இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா சிலையும் அப்புறப்படுத்தி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் தவாபு செய்கிறாங்க. அப்போ இந்த சிலைகள்லாம் அகற்றி விட்டு தான் வணக்கமே செய்கிறாங்க. அப்படி ஒரு செயல் தான் நம்ம இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. அதனால் சகோதரர்களே, அந்த ஹாஜிகள் செய்யக்கூடிய செயல் என்னன்னு சொன்னால், இது சொர்க்கத்திலிருந்த கல் அப்படி சொல்லி முத்தமிடுறாங்க ஒழிய அதுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கிறதா யாரும் நினைக்கிறதே கிடையாது. அதாவது இப்போ நம்ம சகோதர சமுதாயத்தவர்கள் கல் முன்னாடி இல்லை லிங்கத்துக்கு முன்னாடி நின்று வணங்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம பிரார்த்தனை செய்விக்கிற தன்மை இருக்குது. நமக்கு நன்மை தீமை அது செய்யக்கூடிய தன்மை ஆற்றல் இருக்குது. நம்ம இதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை கலந்த ஒரு செயலோடு தான் அந்த கல் முன்னாடியோ லிங்கத்துக்கு முன்னாடியோ அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் முஸ்லீம்கள் ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு முன்னாடி அப்படி பிரார்த்தனை செய்கிறது கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நண்பர்களில் முக்கியமானவர் உமர்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர், அதாவது இஸ்லாத்துடைய 2வது ஆட்சியாளர். அவங்க ஒரு தடவை என்ன செய்கிறாங்க, காபாவில் அதாவது தவாபு செய்கிறாங்க. தவாபு செய்யும்போது அந்த ஹஜ்ருல் அஸ்வத்து கல்லை தொட்டு முத்தமிடும்போது அந்த ஹஜ்ருல் அஸ்வத்து கல்லை பார்த்து சொல்கிறாங்க, ஹஜ்ருல் அஸ்வத்து கல்லே, நீ ஒரு கருப்பு நிற கல், உன்னை கொண்டு நன்மையை செய்ய முடியாது, தீமையை செய்ய முடியாது, நீ ஒரு கல் தான். எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிடுவதை கண்டதால் நானும் முத்தமிடுகிறேன்னு சொல்லி முத்தமிடுறாங்க. இந்த செய்தி நபிமொழி தொகுப்பு புகாரில் 1065வது செய்தியாக இடம்பெற்றிருக்குது, பார்த்துக்கொள்ளலாம். அதனால் சகோதரர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை இருக்குது, அல்லாஹ்வை மட்டுமே வழிபட வேண்டும், படைத்த இறைவன் அவனை மட்டும்தான் வழிபடணும், அவனுக்கு இணையாக சமமாக எதையும் வணங்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கும். ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. அதில் ஹஜ்ருல் அஸ்வத்து கல்லை வணங்குறதுங்கிறது அவங்க வெளியில் பார்த்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு விளக்க உரையாகத்தான் இந்த உரையை ஆற்றியிருக்கிறேன். அதனால் இன்ஷா இதை பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை விளங்கி அந்த தெளிவு வரும்படி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு
எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.